கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் வாழ்வு தரும் தூய ஆவியின் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஓகே, இது பொறுமையா படிச்சுட்டு இதுல எத்தனை சட்டத்தை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்லணும். எத்தனை சட்டத்தை குறித்து இதுல சொல்லப்பட்டிருக்குது? பாவம் சாவு ஆவியின் சட்டம், ஆவியின் சட்டம், தூய ஆவியானவரின் தூய ஆவியானவரின் தூய ஆவியின் சட்டம், பாவம் சாவு சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஓகே, 3 கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். இது ஒரு சட்டம். என்னது? வாழ்வு தரக்கூடிய தூய ஆவியின் சட்டம் ஒன்று. இந்த சட்டம் என்ன பண்ணுது? பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்திலிருந்து என்னை விடுவித்து விட்டது. அப்போ 2வது சட்டம் என்னது? பாவம் சாவு. 2 சட்டம். பழைய சட்டம் என்னது? பாவம் சாவு. இதுதான் இந்த திருச்சட்டம். நம்ம முதல்ல சொல்கிறோம் இல்லையா, வேத பிரமாணம் திருச்சட்டம் சொல்கிறது எல்லாம் என்ன பண்ணுது? பாவத்தையும் சாவையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சட்டம். சிஸ்டர், கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் சிஸ்டர். நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் நீங்கள்? ஓகே, 2 சட்டம் இருக்குது. என்ன சட்டம்லாம்? ஒன்று பழைய சட்டத்துக்கு, ஒன்று தூய வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம். அதாவது தூய ஆவி கொடுக்குற சட்டம் நமக்கு வாழ்வை தருகிறது. இந்த திருச்சட்டம் என்ன பண்ணுது? பாவத்தையும் சாவையும் நமக்கு கொடுக்கிறது. இது நமக்கு தெரியணும். 2 சட்டம். ஒன்று வாழ்வு தரக்கூடிய தூய ஆவி கொடுக்கிற சட்டம். 2வது சட்டம் பாவம் சாவு இல்லையா? திருச்சட்ட நூலை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு இப்போது திருச்சட்ட நூலுடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா, பாவம்னா என்னன்றதை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக திருச்சட்ட நூல் வந்தது. இப்போ திருச்சட்டம் கொடுப்பதற்கு முன்பாக எது பாவனே மக்களுக்கு தெரியாது. பாவம்னா என்னது? கட்டளைகளை மீறுவதே பாவம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. கடவுள் கொடுக்குற ஒரு கட்டளையை மீறும் பொழுது அது பாவமாகுது. கடவுள் கட்டளை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணாலும் பாவம் கிடையாது. கரெக்டாக?